இன்றைக்கி சூப்பரான காரப்பொடி மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதுவும் பாண்டிச்சேரி ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சளி பிடிச்சாலோ இல்லை குழந்தை பெற்றவங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள இது கண்டிப்பாக சாப்பிட்ணும். ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக நாங்கள் சளி பிடிச்சா ஃபஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்ற மெடிசனே இது தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடைசியாக சேர்க்கறதுக்காக பூண்டையும் மிளகையும் இடித்து வச்சுருக்கேங்க. ஸோ அவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பூண்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு கொஞ்சம் வாசனை வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் கீரி சேர்க்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வதங்கந்துமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா மசிச்சு வரணும். ஸோ இதில் தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குங்க. எப்பயுமே மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு தூளும் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் மீன் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு. நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாங்க. ஸோ எல்லா மீனும் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பலாம் மீன் குழம்பை கலக்காதீங்க. சும்மா லைட்டாக அந்த மீனை மட்டும் கொஞ்சம் உள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பூண்டையும் மிளகையும் இடித்து வச்சுருக்கோங்க. அந்த பூண்டையும் மிளகி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த குழம்புக்கு நல்லா வாசனை கொடுக்கும். முக்கியமாக இதை சேர்க்க மறந்துடாதீங்க. ஸோ இதை சேர்த்துட்டு தட்டு போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சளி பிடிச்ச குழந்தையாக இருக்கட்டும், இல்லை ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கட்டும், இல்லை அதாவது குழந்தை பிறந்து பால் கொடுக்க போகிற தாய்மார்களும் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.